அண்ணா சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களா? ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இனியன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் வீடியோட செலிப்ரேஷனாக ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ಊಟ ಇದೆ, ತಿಂತೀರಾ? ವಾಟರ್ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பும்போது ரோட்டில் நம்மளுக்கு யாருமே கிடைக்கலங்க. இந்த ரோட்டோட நிலைமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏன் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. தூசியும் புகையுமா இருக்குது. இந்த மாதிரி ரோட்ஸ் யார் யார் ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி எல்லாரோட ஊர்லேயும் வெளியே வச்சுட்டு 30 நாளைக்கு ஒன்று எரிச்சிட்ருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பெரியவருக்கு சாப்பாடு கொடுத்து திரும்பி வரும்போது இந்த தாத்தாவை பார்த்தேன். இந்த தாத்தாவுக்கு வந்து கண்ணு ஒழுங்காக தெரியாது. அவங்க மனைவி சொல்கிறத வச்சு அந்த சாப்பாடு பொருளத்தையும் தண்ணியும் வாங்கிட்டு இருந்தார். இவ்வளோ வயசாகியும் கண்ணு ஒழுங்காக தெரியலனாலும் தன் மனைவியை வச்சு பார்த்துக்கிறாருல. இந்த தாத்தாக்காக ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? और सारी ಊಟ ಆಯ್ತು. சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு யாராவது பெங்களூரில் கிளைமேட் சூப்பராக இருக்குது, வாமச்சான் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா தயவுசெய்து வந்துடாதீங்க. அடிக்கிற வெயிலில் ஹெல்மெட் போட்டு மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போச்சு. உங்களுக்கு எப்படி முடி வேணுமா வேணாமா? சரி, போதுங்களா? இன்னொன்று பாக்கெட் தரட்டுங்களா? இன்னொன்று நன்றி. சாப்பாடு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களா? இன்னும் கொடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில் 4 பாக்கெட் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. கரெக்டாக ஆப்போசிட் ரோட்டில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க.
கரெக்டாக 4 சாப்பாடையும் 4 வாட்டர் பாட்டிலையும் வாங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம். இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ நான் ரோடு கிராஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ரோட்டில் நிற்கிறேனோ அப்போல்லாம் வண்டியே வராது. நான் ரோடு கிராஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வண்டி வளவலன்னு வந்துட்டுருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. அந்த 4 பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு யோசிச்சுக்கிட்டு